ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவி இந்திய கடற்படையில் 10+2 பிடெக் கேடட் என்ட்ரி ஸ்கீம் பர்மனன்ட் கமிஷனில் ஜூலை 2024 நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் ஆஃப் ஓப்பனிங் January 6, லாஸ்ட் டேட் January 20 ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேரும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் நாவல் அகாடமி இது எழிமலா கேரளா லொகேஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லொகேஷனில் 4 இயர் பிடெக் டிகிரி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா எக்ஸிகூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிரான்ச்சில் ஒரு 35 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 10 வேகன்சி ஃபீமேல்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன ஏஜ் ப்ரோ இருக்கணும் அப்படின்னா 2 January 2005 இருந்து 1 July 2007 நீங்கள் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் இல்லை ஃப்ரெண்ட். ஸோ ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் ஆன்லைனில் ஃபில் பண்ணும். தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதை டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக கன்சிடர் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் கரெக்ஷன் இருந்தால் கூட அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு அப்ளிகேஷன் தான் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும். அடுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன். ஸோ இதுக்கு +2 பாஸ் பண்ணி +2ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் மினிமம் 70% இருக்கணும். அதோட 10th இல்லை 12th கிளாஸில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 50% இருக்கணும். சரிங்களா? ப்ளஸ் இந்த 2023 JEE மெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுக்கான ரிசல்ட் காப்பி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின். JEE மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் SSB இன்டர்வியூக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. SSB அப்படின்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இந்த SSBக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ who can apply, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சேம் இந்த +2 பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் JEE மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த JEE மெயின்ஸ் அட்டன் பண்ணி ரிசல்ட் காப்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெடிக்கல் ஹைட் வெயிட் டாட்டூ பாலிசி இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே இந்தியன் நேவி வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும், ஸோ டாட்டூ எந்த இடத்துல இருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை பற்றின டீடைல் எல்லாமே நேவி வெப்சைட்டில் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த செலக்ஷன் ப்ரொசீஜர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன், அடுத்து SSB இன்டர்வியூ இருக்கும். இந்த SSB இன்டர்வியூக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா JEE மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. என்ன கட் ஆஃப்ல ப்ரோ செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் வந்து எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இது எக்ஸாம்பிளுக்கு தான். அந்த 10,000 பேரில் ஒரு கட் ஆஃப் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து முடிவு பண்ணும். அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் SSB இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது இந்த கட் ஆஃப்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. அது அப்ளிகேஷன் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, எத்தனை அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகுது, அதை பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ SSB இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு March 2024 கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த லொகேஷனில் இருக்கும் அப்படின்னா பெங்களூர், போபால், கல்கத்தா, விசாகப்பட்டினம் இந்த 4 லொகேஷனில் ஏதாவது ஒரு லொகேஷன் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் அட்ரஸ்க்கு எது நியராக இருக்கோ அதை செக் பண்ணிட்டு இந்த 4 லொகேஷனில் ஏதாவது ஒரு லொகேஷன் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அந்த லொகேஷனில் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு SMS வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி இந்த SSB கால் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் SSB இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த என்ட்ரியில் இந்த 10+2 பிடெக் கேடட் என்ட்ரி ஸ்கீமில் பர்மனன்ட் கமிஷனில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் SSB இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா AC 3 டயர் ரயில் ஃபேர் வந்து அட்மிசபிள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் SSB இன்டர்வியூ போகும்போது அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ போது பாஸ்புக் எல்லாம் செக் ஏதாவது ஒன்று எடுத்து போயிட்டு SSB இன்டர்வியூவில் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த AC 3 டயர் ரயில் வந்து அந்த ஃபீஸ் வந்து பே பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணும். SSB இன்டர்வியூ போயிட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து பாஸ்புக்கோ செக்கோ நீங்கள் காமிச்சு ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த டீடைல்ஸ் ஆஃப் SSB ப்ரொசீஜர் நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்லேயே இருக்கும். அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டீட்டெயிலாக படிச்சு பாருங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா SSB இன்டர்வியூ மார்க் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் SSB இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கில் தான் 4 இயர் பிடெக் டிகிரி கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு 4 இயர் பிடெக் டிகிரி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டிகிரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மூலிமா டிகிரி முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் தருவாங்க. ப்ளஸ் ஃபைனலாக இந்த டெக்னிக்கல் அண்ட் எக்ஸிகூட்டிவ் பிரான்ச்சில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ட்ரைனிங் செலவு எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த டிகிரிக்கு தேவையான புக்கு, ரீடிங் மெட்டீரியல், என்டையர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே இந்தியன் நேவி பார்த்துப்பாங்க. நம்ம எந்த ஒரு அமௌண்ட் வந்து தனியாக பே பண்ணி படிக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த பிரான்ச்சில் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு சேலரி, அலவன்ஸ், கிராட்டிவிட்டி, லீவ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதாவது ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கும். இந்தியன் நேவி அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏகப்பட்ட மத்திய அரசு சலுகைகள் இருக்கும். எல்லாமே இந்த ஒரே வெப்சைட்டில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சவுட் டு அப்ளை அப்படின்னா முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி, பர்சனல் டீடைல்ஸ், மொபைல் நம்பர் இது எல்லாமே ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப 10th 12th மார்க் ஷீட், JEE மெயின்ஸ் ரிசல்ட் காப்பி, இப்போ ரீசெண்டாக எடுத்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சைஸ் ஃபார்மேட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சில பேர் வந்து ஜெராக்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ரோ நான் +2 மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லை. +2 பாஸ் பண்ணி 2023 அனௌன்ஸ் பண்ண இந்த JEE மெயின்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி ரிசல்ட் காப்பி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த JEE மெயின்ஸில் யாருடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ உங்ககிட்ட அந்த ரிசல்ட் காப்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் வந்து 22, 21 JEE மெயின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அட்டன் பண்ணி தான் எலிஜிபிள் இல்லை. அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க 23 அனௌன்ஸ் பண்ண எக்ஸாமை கிளியர் பண்ணி ரிசல்ட் காப்பி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன். இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க.